ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார். அவங்க என்ன பண்றாங்க? வசனத்தை அவர்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறார்களாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட தினந்தோறும் வேத வசனங்களை வாசித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் ஆராய்ந்து, நாம் சிந்தித்து, நாம் தியானித்து பார்ப்போமானால் நம் குணங்கள் மாறும், நாம் நற்குணசாலிகளாய் மாறுவோம். அல்லேலூயா! கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, ஆவியானவர் உதவி செய்வாராக. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க, சிந்திக்க, தியானிக்க ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்யுங்க. நற்குணங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.